தொண்டையை எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் உள்ளெடுக்கிற ஓட்டோ கலந்த வழியில் இருக்கிற பாக்டீரியா அதே மாதிரி தூசு துணிக்கைகள் வந்து தொண்டை அடைஞ்சனைக்கு அது இருமல் மூலமாக அந்த பாக்டீரியா தூசு துணிக்கைகள் வெளியேற்றப்படும். அதே மாதிரி நாங்கள் உள்ளெடுக்கிற ஓட்டோ கலந்த வழி வந்து மூக்கு குழாயினூடாக வந்து சுவாச பையை அடையும். அதே மாதிரி நாங்கள் உட்கொள்கிற உணவு வந்து வாய்க்குழி வாய்க்குழியின் ஊடாக இரைப்பை அடையும். இப்படி மூக்குக்குழியும் வாய்க்குழியும் அந்த போகிற பாதைகள் எப்படி ஒன்றுக்கொன்று குறுக்காக பயணிக்குது. ரைட்? இதனால் நாங்கள் உட்கொள்கிற உணவு வந்து எங்களோட சுவாச பையை அடைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காக வேண்டி இன்னும் வந்து ஒரு ஒரு கேட் ஒன்று மாதிரி அப்படின்னா அந்த நாங்கள் சொல்கிறதுக்கு மூச்சுக்குழல் வாய் மூடின்னு சொல்கிறேன். அந்த சோறு நாங்கள் உட்கொள்கிற உணவு வந்து சுவாசப்பையை அடைஞ்சிடாமிக்கிறதுக்கு இந்த ஒரு கட்டமைப்பு காணப்படுற. சப்போஸ் உணவு வந்து சுவாசப்பையை அடைய பார்த்துச்சுன்னு சொன்னால் உணவு இதை தாண்டி எப்படி உள்ளுக்கு போக பார்த்துச்சின்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற புற ஏறுண்டு. அதுக்கு காரணம் வந்து இந்த உணவு வந்து சுவாசப்பைக்குள்ளுக்கு நுழைய பார்த்தது தான் அதுக்குரிய காரணம். நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு புற ஏறுண்டு சொல்கிறேன். ரைட்? அப்படியே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வாதநாளி. அதுக்கு முந்தி குரல் வலை சொல்லிட்டிக்கிறேன். குரல் வலை எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து ஒரு கசீலியத்தால் ஆனது. அதில் வந்து 2 குரல் நாண்கள் காணப்படும். அந்த குரல் நாண்கள் அதிர்வதன் மூலமாக எங்களுக்கு பேச்சு வருது. அதே மாதிரி அதுக்கு நாங்கள் வாதநாளியை பார்த்தோம்னா வாதநாளி ஒரு கசீலியத்தால் ஆனது. அந்த வாதநாளி வந்து இறுதி பகுதி வந்து இடது வலது இடது